இப்ப நேற்று முந்தின நாள் ஒரு சொன்னது இவன் மன்னிமைந்தன் இந்த பங்கு சந்தையில காசு போடுறேன் போட்டு 4 பேர்கிட்ட 250 பவுன் வேண்டியிருக்கான். ஆக்கள் சொன்னா அவன் செத்துருவான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் சார் பேர் சொல்றான் காசை வேண்டி போட்டு இதான் அதான் சொல்றேன் காசை வேண்டி போட்டு தான் போடுறேன் நீங்க கை வைக்க கூடாது நான் எல்லாம் செய்வேன். அது இந்த ரொட் இதுல போட குதிரை அதை என்ன செய்வாங்க அது மாதிரிதான் ஒன்றுமே வேற இல்லை. இவன் போய் பங்கு சந்தையை பற்றி கதைக்கிறானே அறிவுள்ளவன். இவனுக்கு என்ன அறிவு இருந்த பங்கு சந்தையில கோடியா பெருமை நான் கீழே சொல்றானே அண்ணே பங்கு சந்தையில கணக்கு பேர் கொடுத்து போட்டுருக்கிறவன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுல எவ்வளவு லாஸ்ட்ன்றது எனக்கு தெரியும். ஒரு ராஜரட்னம் ஓகே வந்ததா ஓகே, மற்றது சாதாரண ஒரு ஆக்கள் எவ்வளவோ பேர் லூஸ் தான். அதுவும் இந்த பைத்தியார் எப்படி வின் பண்ணுவான். இவன் ஆக்கள்கிட்ட காசை கொண்டு போய் ஏதன் செய்வான் அடிக்க அவங்கள நம்பி பாவங்கள் வந்து அவன் வந்து பிளான் பண்ண சறுக்கிட்டு தான் டாக்டர் சிமாட் ஆயிட்டு அவன் இப்ப பெரிய பைத்தியம். அதை வச்சு இவனுக்கு மோட்டு கூட்டத்தை சேர்க்கிறதுக்கு இவனுக்கு நல்ல வசதியான கொஞ்சம் மோட்டு கூட்டம் சேரும் கட்டாயம். இவனுக்கு கொஞ்சம் மோட்டு கூட்டம் கதையை சொல்லி ஒரு நிமிஷத்துக்குள்ள மாறி கதைக்கிறான். இந்த தளத்துல மரியாதையா கதைக்கிறான்னு சொல்லி அந்த ஆள் வந்திருந்த டாக்டர் அந்த கேரிசோ ஒன்று சொல்லி அந்த ஆளுக்கு முன்னாலே கலைச்சு விடுறான் ஓடுவான்னு சொல்லி தளம் நடத்துறானா மரியாதை ஏற்கவே மாட்டான். அவன் தளத்துக்கு புலனாய்வு வந்துட்டான். புலனாய்வு அவனே புலனாய்வு என்ன புலனாய்வு அவன் உங்களுக்கு அவன் கடைசி நேரத்தில் லண்டன்ல காதடிக்க வலிக்கிட்டு தான் வணக்கம் வணக்கம் வாங்க. இவன் வந்து எனக்கு சொன்னான் எனக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வாங்க நான் பங்கு சந்தையை பற்றி சொல்றேன்னு. அப்ப நான் வாட்ஸ்அப்ல போயிட்டு ஜாயின் பண்ணினேன். ஜாயின் பண்ணேன்னு சொன்னா நீங்க ஒன்றுமே செய்ய தேவையில்லை, கொஞ்ச நாளே பார்த்து கொண்டிருக்கோம். நான் விளையாடுறத பார்த்துட்டு நீங்கள் இதாண்டுங்கோண்டா எனக்கு மெசேஜ் பண்ணேன். ஓகே இப்ப என் பங்கு சந்தை மேல போயிட்டு நான் கூட மேக் பண்ணிட்டேன். நீங்க ஒரு 1000 பவுண்ட்ஸ் எனக்கு போட்டு விடுங்க, நானே விளையாடி போட்டு வார லாபத்தை தாரணுன்ட்டான். சரியோ 1000 பவுண்ட்ஸை போட்டு விடுங்க, நான் வார லாபத்தை உங்களுக்கு உங்களோட லாபத்தை உங்களுக்கு தரேன், இந்த லாபத்தை நான் வச்சுக்கிறேன் சொன்னான். உண்மைதான். நானும் சரியான்னு சொல்லி போட்டு 1000 பவுண்ட்ஸ் என்னட்ட இப்ப இல்ல தம்பி, நான் ஒரு 800 பவுண்ட்ஸ் போட்டு விடுறேன்னு சொன்னேன். போட்டு விட்டோன்னே ஓகேன்னு போட்டான். பேச சொன்னா அண்ணன் பங்கு சந்தை கொஞ்சம் கீழே போயிட்டு தானே வெயிட் பண்ணுங்கண்ணே, நான் இன்னும் ஒரு 2-3 கிழமையில நான் உங்களுக்கு டபுள் ஆக்கி தாடுறேன்டான். அப்ப நானும் ஓகேன்னு 2-3 தரம் கேட்க திரும்ப சொன்னான். ஒரு காசு சொன்னா வந்து உங்களோட காசு வந்துட்டு தானே நான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன்னுட்டான். பேசுக்கு 2-3 ஒரு கிழமை கழிய சொன்னா வந்து அது இப்போ கொஞ்சம் இல்லையென்ன வெயிட் பண்ணுங்க நான் போடுறேன். அதுக்கு பிறகு வாட்ஸ்அப்லேயே நான் ரிமூவ் பண்ணிட்டான். இப்போ அதில் போய் கதைக்க போனால் என்ன ஏற்றி போட்டு டக்குன்னு ஏதாவது கதை கேட்டோன்னு வெளியில் அனுப்பி விட்றான். என்ன இப்போ நீங்கள் நின்றீங்களா இல்லை நாங்க அதுக்கு நின்றேன். அதுக்கு இப்போ என்ன ஏற்றவே மாட்டான் போனா அவனுக்கு சாதம் இதுல உங்களே மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நான் ஏன் சத்தியமா உண்மை, ஆனா ஒரு கோபம் வந்து முடிய இதில் ஏன் சொல்லுவான்ன்றக்காண்டி நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நானும் சொன்னேன்னு சொன்னால் அவர் நிமிந்து நடக்க இல்லாது சொல்ல விரும்ப இல்லை. என்னோட இவர் சொல்றது 100% எத்தனை சொல்லாம இருக்க போறீங்க இந்த கள்ளநாயை என்ன ஒரு தடவை வந்து நீங்கள் உதவி செய்யலாம். அப்படி ஒரு கள்ளனை வெளியில விட்டு வச்சிருக்கிறது நீங்கள் அவனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ற மாதிரி அது மக்களுக்கு பெரிய ஒரு சம்பவம் சொல்ற மாதிரி ஒரு பிரச்சனை. சுரேஷ் அண்ணா இங்க பாருங்க எல்லாத்தையும் உடைச்சு கதைங்க அந்த உடைக்கிறதுக்கு இங்க சொல்ல கூடாது தூத்தி கட்டினேன். சரி ஓகே சரி 2 வருஷம் நான் என்றைக்குமே என்கிட்ட கதை சத்தியமா ஒரு நடந்த உண்மை. நீங்க கதைக்க சுரேஷ் நீங்க சொல்ல நீங்க என்ன சொல்ல என்னன்னா
ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்க அது நல்லது இல்ல. சரி ஓகே எனிவே நான் அதை பற்றி சொல்ல வரையில இது வேற ஒரு பிரச்சனை உண்டு. சரி ஓகே எனிவே அதை விடுவோம். இந்த பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க ஒன்றுக்குள்ள ஒன்று நான் சொல்லி கொடுக்க இன்றைக்கு நான் அதை கதைக்கிறேன். அப்படியான ஒரு பிரச்சனையை நான் கதைக்க வரே இல்லை. உங்களோட பிரச்சனையில நான் இதுக்கு கதைக்கிறேன். இல்ல 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 சுரேஷ் மயூரனும் டாக்டர் அர்ஜுனாவும் எத்தனை வருஷம் சினேதம் இவ்வளவுக்கு ஒரு ஆணி முதுகில குத்தி போட்டு போற இப்படிப்பட்ட ஆக்களை எல்லாம் சேர்த்து வச்சிருக்க வேணுமா? இல்ல நான் எந்த ஒரே ஒரு கேள்வி என்ற நான் இறங்க போறேன், நான் கேட்டுட்டு போறேன். இது மக்களுக்கானதான் மக்களுக்கெல்லாமான தரமான்னு சொன்னா ஆக்களை ஒரு ஏத்தினா கேள்விக்கு பதில சொல்லணும். இல்ல அது மோட்டு மக்களுக்கான போங்கன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நான் கதைச்சு ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டோன்னே ஓகே நீங்க செய்ய மாட்டீங்க இறங்கி ஓடு கிக் அவுட் பண்ணி அனுப்பி விடுறது. அப்ப எது மக்களுக்கான தலைமா இது? மக்களுக்கான தளத்துல நான் போய் கேட்ட கேள்வி ஏன் பே காட்டுறாங்க? கேட்ட கேள்விக்கு பதிலே குறவிடையில. ஆனால் ஒன்று வந்து என் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில வந்து ஏதாவது என்ன அவர் என்ன பற்றி ஒன்றுமே கதைக்கிறே இல்லை. என்ன அவர் அதை நட்பை மெயின்டைன் பண்ணி கொண்டு வரார். ஆனா சரி ஓகே அது நம்ம எவ்வளவு காலம் கடந்து போறோம். எவ்வளவு காலம் சேர்த்து இன்னும் வந்தவன் அப்படி செய்ய போறோம். நீங்க அதான் நான் சொல்றேன். இப்ப நேற்று ஒரு ஆள் வந்து பாத்துறீங்களானே இதுல நான் பேரே சொல்றேன். இப்ப நீ டாக்டர் இல்ல டாக்டர் என்றாலும் சரி எங்களை என்றாலும் சரி நீ ப்ரூவோட சொல்லு, நாங்கள் அதை அக்செப்ட் பண்றோம். ப்ரூவ் இல்லாம நீ இதை வெளியில விட்டீங்கன்னா நான் இப்ப அதான் சொல்றேன். நீங்கள் 6வது ஒரு 15 பேர் லண்டன்ல இருக்கிறார்கள் உங்களோட இதோட சொல்லி எனக்கு ஒரு சின்ன ஒரு பொட்டிஷன் எழுதி தாங்க. நான் இதுக்கு இதுல லண்டன்ல இருக்கிற ஆக்களை கொண்டு சொல்றான், திரும்பவும் சொல்றான். லண்டன்ல இருக்கிற ஆக்களுக்கு திரும்பவும் சொல்றான். ஜேடிஎல் வந்து சாதாரணமாக லண்டன்ல ஒரு கரோ பிரதேசத்துல வந்து அவர் இதா இருக்கிறார், வந்து என்ன கவுன்சிலரா இருக்கிறார். ஸோ அவருக்கு எம்பியோட நேரடி தொடர்பு இருக்கு. நீங்க என்ன நான் இதுக்கெல்லாம் ஒன்றும் எனக்கு சில விஷயங்களை தாக்கி கதை கேட்க எனக்கு அது கவலையா இருக்கு. என்னால சில நடவடிக்கைகளை வாயால சொல்லி இல்லாம இருக்கு. ஏன்னா நான் உண்மையில தான் அவரோட நல்ல நட்பா இருந்தோடைய அதாவது வந்து ஒன்றை செய்யணும் வடிவா விளங்கி கொள்ளுங்க. நானும் வன்னி மைந்தனும் வந்து உண்மை அது நட்பா இருந்திருக்கலாம். ஆனா அவர் ஆக்களுக்கு எல்லாம் சொல்றாரு வந்து எல்லாம் இதுகள் எல்லாம் கதைக்கிறார் வந்து என்னோட இருந்த ஒன்று வந்து போய் என்னோட தளம் தொடங்கி இருக்கு இப்ப என்ன மூவி கொண்டு போயிருக்கெல்லாம் அவர் கதைக்கலாம். ஆனா நீங்க வடிவா தெரிஞ்சு கொள்ளணும், நாங்கள் தமிழ் தேசியத்தின் பக்கத்துல ஒரு நல்ல தலைவனுக்கு ஆதரவா கதைக்கிறோம். நீங்க தமிழ் தேசியத்துக்கு வந்த ஒரு நல்ல தலைவனை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி நீங்க கதைச்சால் கட்டாயம் அதுங்கிற தமிழ் தேசியத்துக்கு தான் அது ஒரு கூடாம அமையும். இது இப்படியான ஒரு தலைவனை விடுறதுக்கு நாங்கள் சந்தர்ப்பமோ சாத்தியமோ இல்லை. இது அதுக்காகத்தான் நாங்கள் தொடங்கி செய்து கொண்டு இருக்கிறோம். மொழிய எனக்கு இப்ப தனிப்பட்ட ரீதியாக கதைக்கிறேன்னா நான் கணக்கெல்லாம் கேட்பேன். அந்த அவமானப்படுத்துற இதுகள் எல்லாம் இல்லை. அவற்றை பேரை சொல்லி நான் கதைக்க போறேன். நீங்கள் காய்ச்சா அதுக்காண்டி நான் ஒன்றும் செய்யலாது. ஆனா அதுக்கு நான் செய்யாத என்னன்னு சொல்ல மாட்டேன். அவர் ஏதாவது காய்ச்சிருந்தா அதுக்குரிய பதில நீங்க வச்சு இங்க கதைக்கலாம். அது அதை பற்றி எனக்கு தெரியாது. நீங்க காய்ச்சி போட்டு போங்க. நீங்க உள்ள இடத்தை சொல்றீங்க. இடத்தை ஜேடிஎல் வச்சு எப்படி கதைக்குது ஒருத்தருக்கும் தெரியாமல் காசுகளை வேண்டி எத்தனை பேர் விட்னஸ் ஆயிருக்கணும், சாட்சியா இருக்கணும். ஏதோ பிரட்டி தள்ளுற மாதிரி மொக்கு கூட்டத்தை நம்பி வச்சு கொண்டிருக்குது. இது சுரேஷ் இப்படிப்பட்டு கொண்டு போனால் தமிழ் மக்களுக்கு இழிவு. ஆனா ஜெஸ்னா ஒன்று உண்மை, ஒரு விஷயம் உண்மை, அதை நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா நீங்கள் ஒரு உண்மையில வந்து நேர்மையான ஒரு தளத்தை நீங்க நடத்துறதா இருந்தா சீரியஸா நான் சொல்றேன். இதுக்கு நான் தான் ஒரு உதாரணம். இதுக்குள்ள எல்லாருமே பாருங்க தலை நடத்துற ஆக்களை பாருங்க. அல்ல வேற தலக்கந்த அதாவது தமிழ் தேசியம் வந்து நடத்துற ஆக்கள் எல்லாரும் வந்து பொய்மு அதாவது என்ன சொல்றது உண்மையான முகத்தோட இப்ப நான் எல்லாம் செய்யறேன் வந்து உண்மையான முகம். அதான் என் சொந்த இடம் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு 4ஆம் வட்டாரம். என் அப்பா பேர் தெய்வேந்திரம், எனக்கு பேர் சுரேஷ். ஓகே, சரியான முறையில் நான் நடத்தி கொண்டு போறேன். இப்படி உங்களால முகத்தை போட்டு ஒரு தளத்தை நடத்த முடிஞ்சா அதை உண்மையோட நடத்துங்க. ஏதாவது பிரச்சனை வந்தா அது எங்களையும் எங்களோட குடும்பத்தையும் எங்களோட சமூகத்தில் இருக்கிறவனும் என்ன இனம் காட்டும். சரிதானே? நீங்க ஒரு விஷயம் சொல்றேன் சுரேஷ். இப்ப நடந்த விஷயம்
அங்க தாயகத்தில இருந்து வந்து கதைச்ச கேதீச கடைசியாக வந்து எப்படி அந்த அந்த ஆள் வந்து அந்த அந்த நாட்டிலேயே வந்து போய் இலங்கையிலேயே இப்ப போலீஸை பிடிக்கக்கூடிய அளவு செய்திருக்கிறான் வந்து ஏனென்றால் மீள் கட்டமைப்பு செய்யறதுக்காண்டி வந்து இங்க கதைச்சவர் என்று சொல்லி அவர்ல பழிய போட்டு இப்பவே அங்க உடனடியாக என்ன செய்தானோ தெரியாது அந்த ஆள் பாவம் இங்க வந்து அங்க அந்த தளத்துல வந்து கதைச்ச கேஸ் என்றால் பாவம் அந்த ஆளை வந்து முதுகில குத்தி அந்த ஆளுக்கு பட்டஞ்சூட்டி என்னென்று புனரமைக்க போறாராம். தயாரித்து தளத்துல பயணிக்கிற அவ்வளவும் கேட்டு அதை சிரிக்குதாளே ஒரு வெளியில புலம்பெயர்ந்த இருக்கிறது அந்த ஆள் வந்து தாயத்துல இருந்து வந்து சொல்லுது நேர கதைக்கு கடைசியா அந்த சொல்லி போட்டு இறக்கினது புதுசா அவைகளை புனரமைக்கிறதுக்கு தானாவீனா புனரமைக்கிறதுக்கு இவர் வந்து செயற்படுறாரு அங்க அழுத்த திருத்தமா ரெக்கார்ட் பண்ணி சொல்றாரு. இதே ரெக்கார்டிங்க நீ அங்க வந்து புலனாய்வு கொடுத்து அந்த ஆளை போய் கஷ்டப்படுத்த போறாங்க. இப்படிப்பட்ட துரோகிய நீங்கள் இனங்கண்டு உங்களோட அதோட சேர்ந்து இருக்கிறீங்களானே ஒரு 100 பேர் 1000 பேர் டாக்டர் வந்து டாக்டர்கிட்ட பேரை சொல்லி 1000 பேர் வந்தா இன்றைக்கு 100 பேர் 150 பேரோட இருக்கிறவங்க துரோகிகளை இனம் காண தெரியாமல் அவனை ஆதரிச்சு கொண்டிருக்கிறார். நாங்கள் போனா எங்களை கலைக்க விட மாட்டான். கேட்டா கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதவங்க. அப்படியோ தளம் தேவையா சுரேஷ்? உங்களை பாரு நேர்மையா வந்து ஒரு ஜேடிஎல் நீங்கள் இடத்தை சொல்றீங்க, வாங்கோ இங்க நேர இதுதான் என்ற கடை முகத்தை நேர காட்டுறீங்க. ஆனால் இது ஒன்றும் தெரியாத பேர்ல பன்னி மைந்தன் பண்டி மைந்தன் ஒரு இதை போட்டு ஒரு நாள் முகத்தை காட்டினது கிடையாது. முகத்துக்கு திரை போட்டுக்கு இன்டர்வியூக்கு போறது இப்படி எல்லாம் துரோகம் செய்கிறவங்களை வந்து மதித்து நீங்கள் அவங்களோட சேர்ந்து பயணம் செய்கிற பாவம். நீங்கள் ஆக பாவம் செய்தது இன்றைக்கு தளத்துல இருந்து வந்தவரை வந்து காட்டி கொடுத்தது. அவர் தானா வீணா பூனாவை புனரமைப்பு செய்து புதுசாக நீங்க சொல்றது எம்பி அண்ணியா? நீங்க சொன்னது எம்பி அண்ணியா? அவர் கேதி என்ற பேர்ல அங்க இருந்து வந்தவர். வேணும்னு சொல்லி பாருங்க. இது வந்து இப்படியான ஒரு செய்யற வேலை நதகல் வேலை. நாட்டுல நிக்கிறவர்கள் பாருங்க நாட்டில இருந்து வந்தவரை புனரமைச்சு செய்த போறாரு சொல்லி இன்றைக்கே இவன் இதை அங்க ஸ்ரீலங்கா இன்டெலிஜென்ஸுக்கு அனுப்பி அந்த ஆளுக்கு கஷ்டம் கொடுக்க போறான். அந்த ஆள் பாவம் இனி ஓடி ஒழிச்சு மறைவிடத்துல இருக்க வேணும். இவ்வளவு இது ஒரு தேச துரோகம். இது இப்படி வேற அவர் செய்தாங்க 100 சனம். ஐயோ உதா கேட்டுக்கொள்றேன்னு சொன்னா அம்மான நான் சொல்றேன். இப்படியானவர் சொன்னா எனக்கு ஆக ஒரு தமிழ்னா தேசிய துரோகின்னு சொல்லி போட்டு போவேன். நான் நாளைக்கு நான் கிழிச்சு தொங்க போட்டு எங்களுக்கு தெரியல நண்பே நண்டிங்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே கூட கடவுளே இப்படி சொல்றேன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. நான் கேட்டுக்கொண்டு கடைசியா அனுப்புறான். எவ்வளவு துரோகம் தெரியும். அவர் அப்படி எங்க தலங்கத்தை கேட்டா மேல வாங்க கேதிஸ். நீங்க மேல வாங்க. நான் இன்றைக்கு உண்டு இல்லைன்னு சொல்லி போட்டு ஆக்கி போட்டு போடுறேன். எங்களுக்கும் அவங்களுக்கும் இல்ல தொடர்பே இல்லைன்னு ஆக்கி போட்டு போறேன். எல்லாரும் டென்ஷன் ஆகுறீங்க. அண்ணா நடந்த விஷயம் தெரியுமா? அங்க கேளுங்க என்னன்னு கேளுங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நான் சொன்னது சரியா இல்லையா? இல்ல ஏன் நீங்க நான் டென்ஷன் ஆகும் போது நீங்க எல்லாருமே என்ன இது பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ ஓகே நன்றி அப்படி ஒருதர் மாதிரி ஒருதரை செய்ய வேணும். ஓகே கதைக்காம ஏடிஎல் நீங்க வந்து அந்த இதை செய்யுங்க, உங்களோட வேலையை செய்யுங்க. ஸ்டார்ட் பண்ணவா? கேக்கு அண்ணா நான் என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணவோ என்ன இப்ப நீங்க கேட்டுக்கொண்டு வந்தீங்களா? அங்க வணக்கம் சுரேஷன். திலீபண்டைக்கு கொஞ்சம் ஆதாரங்கள் இருக்கு, கதைக்க விடுங்க. திலீபன் அண்டைக்கு அந்த ஆதங்கப்பட்ட நீங்கள் பேர் சொல்லி கதைக்க விடுங்க. பெரிய பட்டியல சுரேஷ் மாத்துங்க. திலீபன் நீங்க ஃபுல்லா உங்களோட ரெக்கார்ட் எல்லாத்தையும் சொல்லுங்க.
திலீப் அண்ணா என்னோட ரெக்கார்ட் மாத்துங்க JDL எல்லாத்தையும் முண்டாக்கி நீங்க விடுங்க. சுரேஷ் என்ன விட வேணா நீங்க விடுங்க. பாப்போம் என்ன செய்ய போறாரு வண்டி. என்னண்டா அவ்வளவு நாள் நான் வாய்க்குள்ளேயே கத்திட்டு இருந்தேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாருமே என்ன ஒரு திலீப் வெயிட் பண்ணுங்க. நோமலா கதைங்க நான் ரெடி பண்ணி போட்டு நான் சொல்றேன். பொறுங்க திலீப் அங்க உங்களை விட்ட உடனே வடிவாத்தில் ரெக்கார்ட் பண்ணி வந்து அன்னைக்கு சுரேஷ் அண்ணா திலீப் அண்ணா கேட்டு தான் வந்தது. நீங்கள் பெயர் சொல்லி எல்லாம் கதைக்க வேண்டாம் அந்த சும்மா சரைஞ்சு போட்டு இறங்கிட்டு அவரை ஃபுல்லா கதைக்க விடுங்க. இவன் தொல்லை தாங்க எல்லாம் இருக்குது. ஐயோ சொல்லியா இப்ப துரோகமே செய்துட்டார். மாத்துங்க திலீப்பை மாத்துங்க சுரேஷ். இல்ல கதைங்க போனா போது கதைங்க எல்லாத்தையும் சொல்லும். நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம். வடிவா சொல்லுங்க. எங்களை மாதிரி டென்ஷன் ஆக வேண்டாம். என்னண்டா இப்ப நிறைய விஷயங்கள் நான் கதைக்க முடியாது. ஏன்னா சில பேர் கதைக்க வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. நான் இவ்வளவு நாள் நான் சத்தம் போட்டிருந்தேன், சண்டை போட்டுட்டு இருந்தேன். நீங்க எல்லாருமே இந்த வாயை அடைக்கினீங்க. இப்ப நீங்க எல்லாரும் சத்தம் போடுறீங்க. அதான் எனக்கு புரியல. உங்களுக்குரிய எல்லா எமோஷனலும் எனக்கு அதிகமா இருந்துச்சு. உங்களை பாதுகாக்கத்தான் நாங்க இப்பதான் உங்களுக்கு எமோஷன் இல்ல 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 அண்ணா 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 திலீப் அண்ணா அமைதியா இருங்க வேணா அமைதி. உங்களுக்கு வடிவா தெரியும் நீங்க இருக்கிறது நாட்டுல. ப்ளீஸ்னா விடுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் பயப்பட போறது இல்ல. நாட்டுல இல்ல அது பிரச்சனை இல்ல. திலீப் அண்ணா நீங்க கதைங்க. சுபாக்கா நீங்க பேசாம இருங்க. எல்லாரும் மறைக்கணும். வாங்க உடசலோட ஓட்ட மாட்டல. என்னண்டா இப்ப இன்னொருவர் அதாவது பெரியவர் சொல்லியிருக்க என் வாயை துறக்க வேணாம். அதனாலதான் நான் நிறைய விஷயங்களை கதைக்காம இருக்கிறேன். ஆனா என் ஆதாங்கங்களை நான் கொட்டினேன். எல்லாருமே வாயை நீங்க இப்ப எனக்கு உண்மையாவே ஹாப்பியா இருக்கு. நீங்களே சண்டை போடுறீங்க. இனி நானும் சண்டை போடலாம். இல்லையப்பா பொறுமைக்கும் எல்லை இருக்கு. நானும் இனி சண்டை போடலாம். இல்ல பொறுமைக்கு எல்லை இருக்கு. ஒரு பதில் வரணும். திலீப் இதுல நான் சொல்றேன். இந்த தளம் வந்து நான் அமைச்சு கொண்டிருக்கிற தளம், நான் நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற தளம். ஒரு பிரச்சனையும் இல்லை. எந்த கூட்டு எதுவோ அதுதான் மற்றாக்கடையமா இருக்கும். நீங்க வடிவா உங்களுக்கு மனசுல இருக்கிறத சுருக்கமா சரியா சொல்லி முடியும். ஒரு பிரச்சனையும் இல்லை. கதைங்க. நான் என்ன ரகுராமன் நான் அவரையும் நான் மதிக்கணும். சரியா ரகுராமன் இல்ல அப்படின்னு சொன்னா பிரேனுதா வந்து சொன்னீங்க உங்களுக்கு ரெக்கார்ட் எல்லாம் எடுக்க மாதிரி முதுகுலால முடியும் அப்படின்னு சொன்னா அந்த கதையை சொல்லியிருக்க தேவையில்லை. அப்படின்னா நீங்க கேட்டுட்டு சொல்லணும். வந்து நான் சொல்றேன் நீ கதைக்கலாம் தான் சொல்றேன். கதைங்க என்ன அளவுக்கு மிஞ்சி போனா அவர்தான் நஞ்சன்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேல போனா நாங்கள் எங்களுக்கான தலைவரை வந்து அவமானப்படுத்தி இழக்கிற மாதிரி போகக்கூடாது. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நெடுக இதை பற்றி கதைக்கலாம். இன்றைக்காவது கதைக்கிறாங்கன்னு சொன்னா கதைங்க. வேணுமெண்டா போய் பிரேக்ல போய் அவர்கிட்ட கேட்டுட்டு வந்து கதைங்க. ஒரு பிரச்சனை இல்லை. நான் சொல்றேன் நீங்க கதைங்க. கதைக்கிறாங்க எல்லாம் கதைங்க. ஒரு பிரச்சனை இல்லை. கதைங்க. ஒரு செகண்டா நான் கேட்டதை வந்து வடிவா சொல்லி போட்டு போறேன். அதாவது வந்து அந்த தளத்துல கேவி சென்றது எம்பி என்று சொல்லப்பட்டு அவரை மேலே ஏத்தப்பட்டு அவர் வந்து உங்களை பற்றி அவர் வன்னிமேந்தனை பற்றி இவ்வளவு எல்லாம் கேவலமா கதைக்கிறதுக்கு கதைக்கப்படுது சொல்ல அவரை கொஞ்ச நேரம் விட்டுட்டு அவரை வந்து கேவலமா செய்து இறுதியாக சொன்னதை மாத்திரம் சொல்றேன். அவர் வந்து தமிழீழ விடுதலை புலிகளை புனரமைக்க விரும்புகிற அதுக்காகத்தான் வந்து இங்க தங்கள்கிட்ட உதவி கேட்டவர் என்று சொல்லி பப்ளிக்காக சொல்ற அங்கு அதாவது வந்து தாயகத்துல இருக்கிற அந்த கேதிஸ் என்ற பாவம் அவரை வந்து இப்படி செய்யறதுக்காக அங்க தாயகத்துல இருக்கிறவைக்கு இவனே வந்து அந்த இன்டெலிஜென்ஸுக்கு இந்த மெசேஜை கொடுத்து அவருக்கு துன்புறுத்தல் நடக்காதா? இதுதான் என்னுடைய கேள்வி. அண்ணா அந்த நாய் என்று நான் சொல்றேன். அந்த நாய் கேவலம் கிட்ட நாய் என்ன பலம் தான் அது இல்ல அவனுக்கு பேரே இல்லையே. இல்ல சில வசனங்கள இதுல மரியாதை கொடுக்குறீங்க. மரியாதை கொடுக்குறீங்க. அண்ணே மரியாதை இல்ல. சில வசனங்கள் இதுல அக்செப்ட் பண்ணாங்க.
இப்ப நீங்க அந்த அவரை தாக்கினதுக்கு நீங்க சத்தம் போடுறீங்க. என்ன ரோ குரூப்போட சேர்த்து இது பண்ணினா அப்ப நீங்க இந்த இவ்வளவு கேள்வி கேட்டீங்களா? சொல்லுங்களேன். இல்ல தவறுதான் திலீப். இப்ப என்னன்னு கேட்க வேண்டிய கேள்வி ஆனா விடுறாங்க இல்லையே அங்க எங்களை கேட்க விடுறாங்க இல்லையா திலீப்? உங்களோட வந்து நானும் வந்து எத்தனை அந்த பச்சை நிலத்தை வந்து கேள்வி கேட்டுனா எத்தனை கேள்வி கேட்டு விடையே சொல்லாமல் எனக்கு வந்து எவ்வளவு அவமானப்படுத்தி வேண்டவன் நான் வரைக்கும் நான் மானம் கொடுத்து அந்த ஆளத்தில் இருந்து கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கு அங்க உங்களோட நான் வந்து சேரேன். நான் தனியா தான் போராடிட்டு இருந்தேன் டாக்டருக்காக. சண்டை போட்டு நான் உண்மை நீங்க உடம்பு சொல்லுங்க. என்னன்னு சொன்னா திருப்பண்ணை வந்தவன் சொன்னவன் அண்ணாமலையை வச்சு அப்படி அவங்க காய்ச்சவங்களான அண்ணாமலையை வந்து ரோவோட கதையெல்லாம் எனக்கு சொல்லிட்டு சொல்ல வேணும். நாங்கள் முந்தைய சொல்லாட்டில் இப்ப வந்து உங்களுக்கு முழு ஆதரவா நிக்கிறோம். எனக்கு நான் சொல்றது ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கே பொறுக்க இல்லாம இருக்கு. நீங்க அது கேட்காதபடியால் உங்களுக்கு கோபம் வருது இல்லை ரகுராமன்ல. நாங்கள் இந்த சில வீடியோக்கள் நான் போகல, எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. அதை கேட்ட உடனே எனக்கே சட்டம் கொதிக்குது ரகுராமன்ல. நீங்க அதை கேட்ட உங்களுக்கு ஏன்னா உங்களோட ஃபேமிலி உங்களோட டாக்டரை பத்தி எல்லாம் கேவலமா கதைக்கிறாங்க. ஆரம்பமே வந்து அதுதான் தொடங்கினது. இன்றைக்கு நான் இங்க இந்த தளம் திறக்க இல்ல, சரி அங்கால போய் பாப்பம் போட்டு போனால் தொடக்கமே ஆரம்பமே அதுதான். இழுத்து பெரிய சவுண்ட் விட்டோன்னே அவனுக்கு பெரிய நேப்பு கேட்கறேன். நாங்களும் சவுண்ட் உங்களுக்கே தாங்க இல்லாம நீங்க அதெல்லாம் கேட்காங்க. நீங்க கதைங்கோ, நீங்க தாராளமா பேசுங்க. ஆனா நாகரிகமான வார்த்தைகளை கூடாத வார்த்தை பேசணும்னா அவன் நடக்கிற பிரச்சனையை நீங்க கதைங்க. நான் ரகுராமன் சொல்லி இதுக்கு பிரச்சனை வந்து நான் தான் பொறுப்பு. நீங்க படிவா சொல்ற விஷயங்களை சொல்லி என்னென்ன உண்மை கதைக்கோ இதெல்லாம் நெடுக உயிரை பார்த்து நீங்க லண்டன்ல இருக்கிறீங்க. ஒரு லோயரை பிடிச்சா இல்ல 10 பேர் ட்ரை பண்ணி ஒரு ஆளு கேம் பண்ணாங்க பத்துவான் கேட்கு. இல்ல இது வெளிநாட்டுல இருக்கிற இப்படி வன்னி மைந்தன் மாதிரி பூச்சாண்டி காட்டுற ஆக்களுக்கு நாட்டுல இருக்கிற நாங்க பயப்பட போறது இல்ல. சரியோ? வெரி குட். நான் பயப்படல. நான் சொல்றேன் அதான் திலீப் அண்ணா, நாங்க நாட்டுல இருக்கிற சொல்லுங்க சொல்லுங்க. நான் சொல்றேன். சொல்லுங்க. இப்ப எந்த அட்ரஸ் நான் கொடுத்தேன். இந்த போன் உடைச்சுக்காதீங்க. இப்ப நான் சொல்றேன். உடைச்சுக்காதீங்க. மூணு பேர் வெட்டிக்குள்ள இருந்து ஒரு பண்ணி யாழ்ப்பாணத்துல 2 பண்ணிங்க வந்தாங்க. நான் சிங்கள தான் இருந்தேன். நான் பண்ணி கூட்டங்கள் வந்து என்ன கொஞ்சம் என்ன சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் கொஞ்சம் வந்தானுங்களா? நான் தனியே தான் இருக்கிறேன். நான் தனியே தான் இந்த காரில் போயிட்டு இருக்கேன். டாக்டரை மாதிரி நான் தனியே தானே நான் போயிட்டு இருக்கேன். எவனா வரட்டுமான்னு பார்ப்போம். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டாக்டரோட பேரை கெடுக்க கூடாதுன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். இவ்வளவு சண்டை சண்டை போடுறீங்க. நான் இவ்வளவு சண்டை போட்டு தான் நீங்க கேட்டீங்களா? ஏன் இதே சுரேஷ் அண்ணா வன்னி மைந்தன் தளத்துல நான் சண்டை போட்டுட்டு வரேன். என்ன சொன்னாரு தெரியுமா? அந்த அந்த தளத்துல சண்டை போட்டுட்டு வர்றவங்க இங்க சேர்க்க கூடாதுன்னு சொன்னவர். இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். திலீப் அண்ணா அத விட்டு நீங்க விஷயத்தை சொல்லுங்க. முக்கியமான விஷயத்தை மட்டும் கதைங்க. இன்னைக்கு என்ன கதைச்சா முக்கியமான விஷயத்தை மட்டும் கதைங்க. மத்த கதை கதைக்காதீங்க. முக்கியமான கதையை மட்டும் கதைங்க. விடுங்க. அதாவது எல்லாரும் மீட் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நான் நாளைக்கு ஒரு 10 டேஸுக்கு முன்னாடி நான் போய் கதைச்சேன். என்ன ஏற்றினானுங்க. ஏற்றும் போது நான் நிறைய விஷயங்கள் கதைச்சேன். என்ன கதைக்க விடையில. அப்போ நான் அந்த கொஞ்சம் வீடியோவை போட சொல்லி போடுறக்குன்றாங்க. அப்போ நான் என்னென்னா கிட்டத்தட்ட கிரீன்லாண்ட் ஐயாவுக்கு கிட்டத்தட்ட 8-9 வாய்ஸ் ரெக்கார்ட் நான் அனுப்பினது உண்மை.
சரியோ? அந்த ரெக்கார்டை நான் அந்த தளத்தில் போடணும் என்று அவங்க மூலமாகவே போடணும் என்று நான் நினைச்சிட்டு இருந்ததை அன்றைக்கு நான் சாதிச்சு காட்டினேன். அந்த ரெக்கார்டிலேயே வன்னி மைந்தனை பற்றி, கிரீன்லாண்டனை பற்றி, அதில் இருக்க ஒவ்வொரு ஆக்களை பற்றி அவங்களே காட்டி கொடுத்துட்டாங்க. சரியோ? அந்த விஷயத்தை நான் பண்ணினேன். அதெல்லாம் முடிஞ்சு என்ன இறக்கின பிறகு பார்த்தீங்கன்னா என்னையும், அதாவது நந்தீசன் என்னை சாவச்சேரியில் பார்த்தேன்னு சொன்னான், புலனாய்வு தகவல் சொல்லுதுன்னு சொன்னான். என்னையும் நந்தீசையும் சாவச்சேரியில் நான் பார்த்ததை நான் பார்த்தேன்னு சொன்னான். நான் சொன்னேன், நந்தீசன் எனக்கு யாருன்னு எனக்கு தெரியாது, அதாவது வாக்க எண்ணும் போது தான் நான் ஒரு டைம் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் பார்க்கலன்னு சொல்லும் போது இல்லை பார்த்தா என்றான். அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் நந்தீஸுக்கும் தொடர்பு இருக்கு, யாரோட ரோ குரூப்போடையும் அண்ணாமலையோடையும் தொடர்பு இருக்கு. டாக்டர் இவ்வளவு நாளும் பார்த்தீங்கன்னா இலங்கை ஃபுல்லாக சுற்றுறதுக்கு நானும் நந்தீசன் தான் காரணம் என்று அந்த தளத்தில் என்ன சொன்னான். எப்படி அவன் அப்படி ஒரு பகிரங்கமாக என் மேலே இப்படி ஒரு பழிய சுமத்தலாம் என்று நீங்கள் சொல்லுங்க. நான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரோட்டில் தெரிய வேணாமா, அதுக்காகத்தான் அந்த ரெக்கார்டை நான் நந்தீஸை வச்சு நான் போட்டுறேன். இதுதான் நடந்த விஷயம். இதை தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நான் பிறகு நான் சொல்கிறேன். ஆனால் திலீப், இப்போ நீங்கள் அந்த இந்த விஷயத்தை வச்சு அங்கே ஒரு கேஸ் ஒன்று கொடுக்கல, அது என்ன எப்படி இப்படி ஒரு தேசத்துறை இது செய்திருக்கிறான்னு சொல்லி நீங்கள் அங்கே ஒன்றை செய்யலாம். இப்படி ஒரு தளத்தில் இந்த தளத்தின் பேரை சொல்லி இப்படி ஒன்று சொல்லி நீங்கள் ஒரு சின்ன ஒரு கேஸ் ஒன்றை போடுங்க, அதை போட்டு வைங்க. அதை எதுக்கும் சில நேரம் தேவை வரும். என்னண்டா என்னண்டா நான் டாக்டருடைய அனுமதி இல்லாமல் பண்ண முடியாது எந்த விஷயமும். அதான் நிறைய விஷயங்கள் பண்ணாம இருக்கேன். நான் வேணும்னா இந்த இப்ப வன்னி மைந்தனுக்கு நான் அந்த அந்த அவனுக்கு நான் இப்போ நான் போன சனிக்கிழமை தாங்க முடியாம பாத்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் நான் போட்டேன். யாரு இவங்க இதுல நிக்கிறாங்க, சுபாஷினியா, சுபாஷினி, அவங்களுக்கு நான் அந்த ரெக்கார்ட் நான் போட்டிருக்கேன், கேளுங்க. அதோட நான் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பெரியவங்க வன்னி மைந்தனோட ரெக்கார்ட் போடாதீங்கன்னு சொன்னதால நான் போடலை. சரியோ? ஆனால் நீங்கள் சொன்னீங்கடா, நான் கண்டிப்பாக வன்னி மைந்தனோட போடுவேன், நிறைய விஷயங்களை பண்ணுவேன். நீங்கள் பண்ணுறதை விட நான் என்னால் பண்ண முடியும். எனக்கு அவன் அதை தான் கூட கேட்டுருவேன். அவனோட அட்ரஸை மட்டும் எனக்கு எடுத்துட்டாங்க, நான் அடுத்த வேலையை நான் பார்க்குறேன். ஆனால் அட்ரஸ் அதான் இப்போ அட்ரஸ் எடுக்கிறதெல்லாம் இங்கே எடுக்கலாம்ன்ற ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் இருக்கிறது இப்போ நான் இல்பர்ட்டில் இருக்கிறது, அதெல்லாம் விசாரிச்சிருக்கிறேன். ஆனால் வீட்டு அட்ரஸ் தெரியாது. அட்ரஸ் இப்போ எங்களுக்கு அவரை போய் வீட்டில் போய் ஒன்றும் செய்யறதில்லை, இல்லை அவருக்கு ஒரு கேஸ் ஒன்றும் புரியலைண்ணா. அதாவது இவ்வளோ பெரிய தளம் பண்ணிட்டு இருக்கிறான், உங்களை யாருக்குமே அவன் அட்ரஸ் தெரியலைன்னா எனக்கு அதுதான் எனக்கு பெரிய. அவன் ஒரு கல்யாணம் தான் இருக்கணும். அவர் அங்க ஒரு பெரிய தளமும் இல்லை. என்ன தளம் வச்சிருக்கிறாரு இதுவரைக்கும் யாருக்கு அவன் தளம் தெரியும்? சுரேஷ் அண்ணா சொல்லுங்க ஜீவன். முகம் தெரியுமா? முகம் காட்டே இல்லையா அவன்? சுரேஷ் அண்ணாக்கு தெரியுமா? இல்ல ஒரு இவர் என்ன 2010 பிறகு ஒருத்தருக்கு முகம் காட்டையில. மற்றது இவரோட ஒருதான் தளத்துல வச்சு 100 பேர் 150 பேரை முட்டலாக்கி வெங்கட்ட வெளிநாட்டுக்காரர் பார்த்துட்டு இருக்கிறாங்களே. போட்ட ரெக்கார்டை நீங்க போடலாமோ? போடுங்க. இதுல என்னதா நீங்க சொல்றதா இல்ல, நீங்க விடுங்க அதெல்லாம் தேவையில்லை, விடுங்க. அது நீங்க இப்படித்தான் எல்லாத்தையும் நாங்க மறைச்சு கதைக்க முட்டாளாக்கிட்டு போறாங்க. படிக்க படிப்பு இல்லாதவன் எங்களை முட்டாளாக்கி அது வந்து அதுல ஒண்ணுமே இல்ல. அது இவர் கன்னிமேந்தனுக்கு பேசி போட்டிருக்கிறேன், அவ்வளவுதான் விஷயம். நாங்க கேட்டதுதானே முதல் நடந்த விஷயம். இப்ப ஏதாவது ஒரு நீங்கள் பேசின பொழுது நான் அவ்வளவு கேட்டேன், நான் அவன் திருப்பி போட்டது எனக்கு அண்டை தான் எனக்கு கேட்கக்கூடிய இருந்தது. நான் கேட்ட பொழுது நீங்கள் அவ்வளவு சண்டை பிடிச்ச பொழுதும் அவ்வளவு தூரம் நான் நின்று கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். நான் அவ்வளவு நீங்கள் சிறப்பாத்தான் செய்த. நீங்கள் இவங்கள் வந்து கொண்டு இது இவங்களை வந்து நாங்கள் சரியான முறையில பாடம் படிப்பிக்க வேண்டும். ஜீவன் சொல்லி எப்படி என்று ஆனா வன்முறை இல்லாமல் முறையில பாடம்
இல்ல அதான் இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா இவர் எனக்கு ஒரு 10-15 பேர் இன்றைக்கு டாக்டர் வரமாட்டார் கதைக்கிறதுக்கு நான் 3 மணி போன் அடிச்சு நாங்கள் இன்றைக்கு வாரன்னு சொன்ன இந்த தளத்துக்கு அப்ப இன்றைக்கு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு சொல்லி மெசேஜ் போட்டு அண்ணா வருவார் போட்டா இல்ல இதை கேளுங்க அங்க வந்து கிளிநொச்சியில ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கு கிளிநொச்சி இப்ப அங்க பெரிய சொல்லி அங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் கொஞ்சத்துக்கு முன்ன பார்த்தேன் இல்ல அவர் இப்ப ட்ரை பண்ணி உங்களுக்கு ஒரு இது லைஃப் ஒன்று வந்திருக்குமே ஓடிக்கொண்டு இருக்கிற கார் கொழும்புக்கு இல்ல இங்க மட்டக்களப்போ இங்க கொழும்புக்கு தான் போன்ற 3 மணி அடிச்சு